தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவ பெண்மணிக்கு மகன் கொடுத்த வித்தியாசமான தண்டனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிறிஸ்தவ பெண்மணிக்கு மகன் கொடுத்த வித்தியாசமான தண்டனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இங்கிலாந்து தேசத்தில் நடந்த சம்பவம். அதாவது வேதம் கூறுகிறது களவு செய்யாதே என்று கூறுகிறது. 10 கட்டளைகளில் ஒன்று களவு செய்யாதே, திருடக்கூடாது என்பது. அந்த இங்கிலாந்து தேசத்தில் தன்னுடைய ஒரே மகனை அந்த பெண்மணி செல்லமாக வளர்த்தார். கடைகளுக்கு செல்லும் பொழுது, பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த சிறுவன் கடைக்காரருக்கு தெரியாமல் ஒரு மிட்டாய் எடுத்து பையில் வைத்து கொள்வான். வீட்டில் சாப்பிடும் பொழுது தாய் கேட்பார், இந்த மாதிரி கடைக்காரருக்கு தெரியாமல் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா சிரிச்சிட்டே அம்மா போயிடுவாங்க. அப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறது கிடையாது. நாளடைவில் இந்த பையன் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கும்போது பொருட்களை திருட ஆரம்பித்தான். கடைசியில் வளர்ந்து பெரிய ஆளாகும்போது அந்த பையனுடைய மனநிலை ஒரு மிகப்பெரிய திருடன் ஆகிட்டான். அதான் உண்மை. சின்ன பிள்ளையில் அவங்க அம்மா கண்டிக்கலை, கண்டித்து வளர்க்கலை, திருடக்கூடாது பைபிளில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலை. அப்போ திருடுறது தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரியல, அந்த மனநிலைக்கு வந்துட்டான். கடைசியில் நாளடைவில் திருட ஆரம்பித்தப்பவும் அந்த தாய் கண்டிக்கலை. கடைசியில் அவன் மிகப்பெரிய ஒரு திருடன் ஆகிட்டான். சர்வதேச போலீஸ் தேடக்கூடிய ஒரு திருடன் ஆகிட்டாப்புல. கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் தண்டனை விதிக்குது. என்ன தண்டனை? மரண தண்டனை விதிக்குது. அப்போ அந்த குழந்தையோட அந்த மரண தண்டனை காரணம் யார்? அந்த தாய் தான் காரணம். அந்த தாய் ஆரம்பத்திலேயே இந்த சிறிய தவறை திருட்ட கண்டிச்சிருந்தால் அந்த பையன் நல்லா ஒழுக்கமானவராக வாழ்ந்திருப்பான். ஆனால் ஆரம்பத்தில் அந்த தாய் கண்டுக்காமல் விட்டனால அவனுடைய மனநிலை மாறி போய் திருட சாதாரணமாக எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பித்தான். கடைசியில் மிகப்பெரிய திருடனாக மாறி போயிட்டான். அது கடைசியில் மரண தண்டனையில் போய் முடியுது. அவன் உணர்றான், நம்ம தாய் ஆரம்பத்திலே இதை கண்டிச்சிருந்தால் நம்ம இப்படி ஆகிருக்க மாட்டோமேன்ட்டு. கடைசியில் மரண தண்டனை விதிக்கும் போது மரண தண்டனை குற்றவாளிக்கு கடைசி நேரத்தில் உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நாளைக்கு சாக போகிறான், இன்றைக்கி உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் கேட்கும்போது என்னுடைய தாயை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறான். அவங்க தாயை சந்திக்கிறாங்க. தாய் அழுதுட்டு வருது, நான் மகன் சாக போகிறானே அப்படின்ட்டு வருது. இந்த மகன் பார்க்குறான், சொல்கிறான், நான் சின்ன பிள்ளையில் சிறு சிறு தவறுகள் நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போமே நீ என்னை கண்டித்து திருத்தி இருந்தால் நான் திருடனாக மாறி இருக்க மாட்டேன். நீ அதை கண்டுக்காமல் இருந்துட்ட, நான் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பெரிய திருடனாக மாறி இன்றைக்கி என்னை மரண தண்டனையில் கொண்டு போய் என்னை நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் என்ன செஞ்சான்? பாஞ்சி தன்னுடைய தாயாருடைய மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூக்கை அப்படியே கடித்து குதறி எடுத்துட்டான். இதுதான் உனக்கு அடையாளம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டான். காவல்துறையினர் அவனை கொண்டு போய் பிடிச்சி ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த தாய்க்கு மூக்கறுபட்ட நிலைமை வந்துருச்சு. இதுதான் அந்த இளைஞன் தன் தாய்க்கு கொடுத்த தண்டனை. ஆரம்பத்திலேயே சின்ன வயசுலேயே அந்த திருட்ட குழந்தைக்கு கண்டித்து வளர்த்துருந்தா அவன் திருடனாக இருக்க மாட்டான், அவன் மரண தண்டனைக்கு உள்ளாக இருக்க மாட்டான். இந்த தாய் மூக்கறுபட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. மகன் தாய்க்கு கொடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு தண்டனை. ஆகவே நம்மளுடைய குழந்தைகள் சின்ன சின்ன தவறுகள் ஆரம்பத்திலே பண்ணிருந்துச்சுன்னா இது பண்ணக்கூடாது, இது கிறிஸ்துவுக்கு முரணானது, நம்ம நல்ல மனிதர்களை வாழணும்னு சொல்லி கண்டித்து திருத்தி வாழுங்க. ஆரம்பத்தில் சின்ன தவறுகளை கண்டிக்காமல் விட்டோம்னா அது பெரிய ஆளான பிறகு பெரிய குற்றவாளியாக நம்ம குழந்தைகள் அதை மாற்றும்.